ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எம் ஸ்கொயர் யம்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே பாரம்பரிய உணவான திணை அரிசியில் ஒரு பாயசம் தாங்க பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறோன்றதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு திணை அரிசி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த டம்ளரில் திணை அரிசி எடுத்திருக்கீங்களோ அதே டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பாலை காய்ச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நமக்கு இந்த பாயசம் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 கப் அளவுக்கு மண்டை வெல்லம் தேவைப்படும். ஸோ அதையும் நம்ம தனியாக உடச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த திணை அரிசியோட பெனிஃபிட்ஸ் பற்றி நிறைய சொல்லலாங்க. இதில் அயன், கால்சியம், அதுக்கப்புறமா ஃபைபர் இருக்குது. டயட் பிளான் இருக்கிறவங்களுக்கு நியூட்ரிஷனே இந்த திணை அரிசியை சஜஷன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ராலை இது ரொம்பவே குறைக்குது. நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த திணை அரிசியை நம்ம டெய்லி கூட சாப்பிட்லாங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போது நம்ம திணை அரிசி எடுத்துருக்கோம்ல, அதே டம்ளருக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு மண்டை வெல்லத்தை நம்ம மண்டை வெல்ல பாக காய்ச்சி எடுத்து வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து மண்டை வெல்ல பாக காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம போட்டிருக்கிற மண்டை வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதையும் தனியாக எடுத்து உரமாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம பாயசம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல பாசிப்பருப்பு, அதை சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பாசிப்பருப்பு லைட்டாக அதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்தெடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம அளந்து வச்சுருக்கிற திணை அரிசியை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல பாசிப்பருப்பு, அதையும் நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல திணை அரிசி, அதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கழுவி வச்சுருக்கிற பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கோங்க. அரிசி எடுத்தால் அதே டம்ளருக்கு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது குக்கரை மூடிட்டு ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கரில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி அரிசி பருப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா குழஞ்சி உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல மண்டை வெல்லப்பாகு, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால் இதில் சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கோம். ஸோ நமக்கு தேவையான அளவு பால் சேர்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு லேட்டாக நார்மலாகவே பாயசம் வந்து கெட்டியாகும். ஸோ நமக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு சின்ன பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதுக்கப்புறமா இதில் ஒரு 10 போல் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதை எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாயசத்தோட நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வாசனைக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட யம்மியான டேஸ்டியான திணை அரிசி பாயசம் பரிமாற தயார். எனக்கு இந்த திணை அரிசி பாயசம் சாப்பிடும்போது பால்கோவா டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எனக்கு எப்போதுமே கொடுங்க. அண்ட் நம்ம எம் ஸ்கொயர் யம்மி கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எங்களை மேலும் மேலும் என்கரேஜ் பண்ணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.